Good morning students. இப்போ பார்த்தீங்கன்னா trigonometric ratios of 0 degree and 90 degree 0 degreeலேருந்து 90 degreeக்குள்ளே இருக்கக்கூடிய சில trigonometric ratiosோட ஆங்கிளை பொறுத்து அதோட வேல்யூஸ் வந்து எப்படி calculate பண்ணுறது. ஸோ இந்த டேபிள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸசைஸ் 6.2 ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேபிளர் காலம் எப்படி நம்ம மெமரி பண்ணாமல் நாமளே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைன் டீட்டா நமக்கு எல்லா ரேஷியோஸும் தெரியும். அதாவது 6 பேசிக் trigonometric ரேஷியோஸ் தெரியும். சைன் டீட்டா அண்டு காஸ் டீட்டா அண்ட் தென் tan டீட்டா. ஸோ இதுதான் வந்து 3 பேசிக் ரேஷியோஸ் ஆஃப் trigonometry இல்லையா? ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் சைனோட ரெசிப்ரோக்கல் cosecant theta and cos ஓட reciprocal secant theta and tan ஓட reciprocal cot theta இல்லையா? ஸோ இது வந்து 6 trigonometric ratios இருக்குது. ஸோ இப்போது டீட்டாவை பொறுத்து ஆங்கிளை பொறுத்து அதோட வேல்யூஸ் எப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சைன் டீட்டாவோட வேல்யூஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அது ஒன்று மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா போதும். சைன் டீட்டாவோட 0 டிகிரி வேல்யூ வந்து டீட்டா வந்து 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா 0 அதோட வேல்யூ. சைனோட 30 டிகிரி வேல்யூ இஸ் 1/2 அண்ட் சைனோட 45 டிகிரி வேல்யூ இஸ் 1/√2 அண்ட் சைனோட 60 டிகிரி வேல்யூ இஸ் √3/2 and then sin thetaவோட சைனோட 90 டிகிரி வேல்யூ இஸ் 1. ஸோ இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மீதி இருக்க எல்லா காலம்ஸும் நாமளே க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைன் டீட்டாவோட 0 டிகிரி வேல்யூ, 30 டிகிரி வேல்யூ, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரியோட வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ காஸ் டீட்டா வந்து எப்படி எழுதணும்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. இங்கே 1 இங்கே இதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இங்கே எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் காஸ் டீட்டாவோட வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ அப்போது 1/√3/2 அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதான். 1/√2 1/2 0. புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், சைன் டீட்டா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். காஸ் டீட்டா எப்படி எழுதணும் அதோட இதை தலைகீழாக எழுதிட்டே வந்தீங்கன்னா அதுதான் வந்து காஸ் டீட்டாவோட வேல்யூ. ஸோ அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1, காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2, காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 அண்ட் காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. ஸோ இது அப்படியே என்னது இது வந்து 1 அதாவது இந்த பக்கம் போகுது இல்லையா? ஸோ லெஃப்ட் டு ரைட், இது வந்து ரைட் டு லெஃப்ட் அப்படியே எழுதினீங்கன்னா அதுதான் வந்து காஸ்டோட வேல்யூவாக இருக்கும். அடுத்து டேன் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சைன் பை காசோட வேல்யூ தான் டேன் இல்லையா? ஸோ அதே போல் தான் உங்களுக்கு ரேஷியோஸும் வந்து அதே போல் நம்ம எழுதினா போதும். ஸோ 0/1 0 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு வேல்யூ வந்து 0 தான் இல்லையா? ஸோ 0வால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலுமே 0 தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு மீதி 1/√2 இருக்கும். ஸோ அதுதான் tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45ல் இதில் எடுத்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? √2 கேன்சல் 1/√2 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். சைன் 60 வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா இதில் எடுத்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுமே டினாமினேட்டரில் ஈக்குவல் வேல்யூ 2 இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிட்டு √3/1. ஸோ நம்ம டினாமினேட்டரில் 1 நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ √3 மட்டும் எழுதினா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/0ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இது டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1/0. ஸோ 1/0 வந்து நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா அன்டிஃபைன்ட் இல்லைனா நாட் டிஃபைன். அது வந்து வரையறுக்க முடியாத ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இதோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ நாட் டிஃபைன்டு நம்ம எந்த சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம்னா இன்ஃபினிட்டிவ் சிம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போது tan 90 டிகிரியோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன். ஸோ இது நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைன் டீட்டா மட்டும் படித்தா போதும். காசை வந்து காஸ் டீட்டாவோட வேல்யூஸ் வேணும்னா நீங்கள் அப்படியே தலைகீழ எழுதணும். tan டீட்டா வேணும்னா இது சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவோட வேல்யூஸை டிவைட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வர ஆன்சர் தான் tan டீட்டாவாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொசிகன் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? ஸோ அப்போது இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எழுதுனா அதுதான் வந்து கொசிகன் டீட்டாவோட வேல்யூ. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் என்ன? இப்போ ஆக்சுவலி வந்து 0/1 இருக்கும் இல்லையா? எனிதிங் டிவைடட் பை 1. ஸோ அப்போ இது ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது உங்களுக்கு 1/0ன்னு வரும். ஸோ அப்போ 1/0ஓட வேல்யூ வந்து என்னது? நாட் டிஃபைன்டு இல்லையா? இப்போ இது ரெசிப்ரோக்கலாக எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 1/0ன்னு வரும். ஸோ 1/0ஓட வேல்யூ வந்து நாட் டிஃபைன். இங்கே தான் பார்த்தோம் நாம. ஸோ அப்போ இது காஸ் 0 டிகிரியோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன்டு, அதாவது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் இப்போ கொசிகனில் 30 டிகிரியோட வேல்யூ இதை ரெசிப்ரோக்கல் எழுதும்போது 1/2 ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 2ன்னு வரும். ஸோ அப்போது காஸ் டீட்டாவில் 30 டிகிரியோட வேல்யூ வந்து 2. அதே போல் இதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது √2ன்னு வரும்.
இதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 2/√3ன்னு எழுதிக்கணும். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 1 தான் வரும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 1/1 = ரெசிப்ரோக்கல் ஆகும்போது அதே 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொசிக்கன் முடிச்சாச்சு. அடுத்து சீக்கன். சீக்கன் எதோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் இல்லையா? ஸோ அப்போ 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். √3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/√3ன்னு கிடைக்கும். 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் √2 கிடைக்கும். ஏன்னா 1 டினாமினேட்டரில் வந்துடும், அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு 2ன்னு கிடைக்கும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா 0/1ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து எனிதிங் நம்பர் டினாமினேட்டர் ஹேஸ் 1 இல்லையா? ஸோ இப்போ இதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது நமக்கு இங்கே 1/0ன்னு வரும். ரெசிப்ரோக்கல் வந்து 1/0. ஸோ 1/0ஓட வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன்டு. அப்போது sin 90 டிகிரியோட வேல்யூ நாட் டிஃபைன்ட். அதை வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம்னா இன்ஃபினிட்டி சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அடுத்து காட் எதோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கல். 0/1ன்னு இருக்குது. ஸோ 1 இங்கே வந்து எனிதிங் டிவைடட் பை 1 இல்லையா? ஸோ எனிதிங் நம்பர் டிவைடட் பை 1. ஸோ அப்போ 0/1 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/0ன்னு வரும். ஸோ 1/0ன்னு வந்தாலே அது இன்ஃபினிட்டிவ். ஸோ காட் 0 டிகிரியோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன்டு. ஓகே, அடுத்து வந்து இங்கே இப்போ டேன் எடுத்துக்கணும். டேனோட எல்லா ரெசிப்ரோக்கல்ஸ் 1/√3 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு √3ன்னு கிடைக்கும். 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 தான். √3 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1/√3. ஸோ இது நாட் டிஃபைன்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இப்போ நாட் டிஃபைன்ட் வந்து உங்களுக்கு 1/0ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ 1/0 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 0/1ன்னு வரும். 0/1ஓட வேல்யூ இஸ் 0/1ன்னு வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 0. ஸோ அப்போது இதோட ஈக்குவல் டு இதோட வேல்யூ இஸ் 0. அப்போது காட் 90 டிகிரியோட வேல்யூ இஸ் 0. ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம டேப்லெட் காலம் வந்து மெமரி பண்ணாமல் நாமளே வந்து வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இதுக்கு டேப்லெட் காலம் நீங்களே போட்டுக்கலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன், சைன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காசு எழுதும்போது இது தலைகீழாக எழுதும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதி ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே இது வந்துடும், இது இங்கே வரும், இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ஸோ அப்போ தலைகீழாக எழுதும்போது காஸ் தீட்டாவோட வேல்யூஸ் நம்ம எழுதிடுவோம். அடுத்து வந்து tan தீட்டானா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் அப்படியே இங்கே டிவைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். 0/1 = 0. 1/2 டிவைடட் பை √3/2 2 கேன்சல் ஆகிட்டு 1/√3ன்னு வரும். இதை டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே சேம் வேல்யூ. ஸோ டிவைட் ஆகிட்டு 1ன்னு வரும். இதை டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 டிவைட் ஆகிட்டு √3ன்னு வரும். இது 1/0ன்னு வரும். டிவைட் பண்ணும்போது 1/0 இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ நாட் டிஃபைன்டுன்னு வரும். கொசிக்கன் இப்போ இதுக்கப்புறம் எழுதுறது எல்லாமே இதோட ரெசிப்ரோக்கல்ஸ். சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கன். ஸோ இதை தலைகீழி எழுதுனா அதுதான் இதோட வேல்யூஸ். காசோட வந்து ரெசிப்ரோக்கல் வந்து சீக்கன். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தலைகீழ எழுதும்போது இந்த வேல்யூ கிடச்சிரும். டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டிட்டா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் காலம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த எக்ஸசைஸ்லேருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே.